இந்த ஈரோட்டிலே இன்றைக்கு நடக்கின்ற ஜவுளி தொழில் மாநாட்டிற்கு தலைமை வாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் ஆர்டி அவர்களே, இந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சி இங்கே இவ்வளவு கூட்டம் இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால் இது ஒரு தனி மனிதனால் செய்யப்பட்ட ஏற்பாடு கிடையாது. இதிலே நூற்றுக்கணக்கானவர்களுடைய உழைப்பு மறைந்திருக்கின்றது. இன்றைய ஒரு நாள் நீங்கள் பார்க்கின்ற இந்த மாபெரும் மாநாடு ஒரு மாத காலமாக நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் மாநாட்டு பொறுப்பாளர்களும் சேர்த்து எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி. அப்படி இந்த மாநாட்டினுடைய பொறுப்புகளை தங்களுடைய தோள் மேல் போட்டுக்கொண்டு எனக்கு எந்த வேலையும் வைக்காமல் மொத்தமாக மாநாட்டினுடைய பணிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற மாநாட்டு குழுவினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்கொண்ட மாநாட்டு குழு உறுப்பினர்களே, இன்றைக்கு அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் இங்கே இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது ஒரு வார காலமாக விளம்பரத்தை செய்து திட்டமிட்டு அந்தந்த பகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் அத்தனை பேருடைய கடின உழைப்புதான் இந்த மாநாடு இன்றைக்கு வெற்றி மாநாடாக இன்றைக்கு மாற்றி காட்டியிருக்கின்றது. அப்படி இன்றைக்கு அத்தனை பேரையும் அத்தனை பகுதிகளிடமிருந்து இங்கே அழைத்து வந்திருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதிகளே, ஒன்றிய கழக பொறுப்பாளர்களே, கிளை கழக பொறுப்பாளர்களே, மேலும் வீரனாகவே பிறந்து வீரனாகவே வாழ்ந்து வீரனாகவே குடும்பத்தோடு மடிந்தானே தீரன் சின்னமலை, அந்த வீரன் பிறந்த இந்த தீரன் சின்னமலையுடைய மண்ணிலே விதைக்கப்படுகின்ற விதை கோலையாக பிறப்பது கிடையாது. அப்படி இன்றைக்கு எத்தனை கட்சிகள் திட்டமிட்டாலும், எத்தனை குள்ள நரிகள் திட்டமிட்டாலும் இந்த கொங்கனை எந்த கொம்பனும் பிரிக்க முடியாது என்று சூளுரைத்து இங்கே முழுமையாக ஈரோட்டினுடைய மாநாட்டை அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் யாரெல்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கொங்கு ஓய்ந்து விட்டது என்று பேசினார்களோ அவர்களுக்கெல்லாம் இதோ கிளம்பிட்டாண்டா கொங்கு என்று சொல்லி இங்கே குழுமி இருக்கின்ற என் தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த ஈரோட்டு மண் தந்தை பெரியாரை கண்டவன், பகுத்தறிவு பகலவன். தந்தை பெரியார் பிறந்த இந்த ஈரோட்டு மண் இன்றைக்கு பல திராவிட கட்சிகளிலே தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களே, அவர்களை எல்லாம் பயிற்றுவித்த பாசறை இந்த ஈரோடு மண். அப்படிப்பட்ட இந்த ஈரோடு மண்ணிலே எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உதித்திருக்கின்றார்கள். காரா நல்ல சிவத்திலிருந்து மு சின்னசாமியிலிருந்து மாசு வரை
இங்கே பல அரசியல் தலைவர்கள் இந்த மண்ணினுடைய பெருமையை காத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஈரோட்டு மண்ணினுடைய நிலைமை என்ன? அரசியல் கேவலம், அரசியல் கேவலம், வெட்கம். வெளியிலே ஈரோட்டு மண்ணிலே அரசியல் செய்கிறோம் என்று சொல்லுவதற்கு வெட்கமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கேவலம் இன்றைக்கு ஈரோட்டை சேர்ந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஈரோட்டு மண்ணினுடைய மானத்தை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு உருவானதுதான் நம் கட்சி. பல கட்சிகள் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய சொந்த லாபத்திற்காக இந்த மண்ணை உபயோகப்படுத்தி, இந்த மண்ணில் இருக்கின்ற மக்களை உபயோகப்படுத்தி நம்மை எல்லாம் முட்டாளாக்கி இத்தனை ஆண்டு காலமாக ஏதோ நேர்மையானவர்களே ஈரோட்டு மண்ணிலே இல்லாதது போல ஒரு காட்சியை உருவாக்கி விட்டார்கள். இதை சரி செய்கின்ற பணி நம்மிடத்தில் இருக்கின்றது. இன்று நடக்கின்ற இந்த ஈரோடு மாநாடு வரப்போகின்ற 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முதல் படிக்கல்லாக இருக்க வேண்டும். அந்த தேர்தலை நோக்கி நாம் போடுகின்ற பாதையிலே அதிலே முதல் படியாக இந்த ஈரோடு மாநாடு இருக்க வேண்டும். அப்படி வெற்றி மாநாடாக இது அமைந்திருக்கின்றது. ஒன்றை மட்டும் யோசித்து பாருங்கள். 3 நாட்களாக பள்ளிக்கு செல்ல வேண்டிய அத்துணை வேன்களும் வேலை நிறுத்தத்தில் இருக்கின்றார்கள். பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஏன் என்று கேட்பதற்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கும் இந்த ஈரோடு மண்ணிலே உருப்படியான அரசியல்வாதி கிடையாதா? கேட்பதற்கு ஆள் இல்லை. அவர்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களை ஏன் என்று கூட யாரும் கேட்கவில்லை என்று. அந்த அளவிற்கு ஈரோடு இன்றைக்கு அரசியல் வெற்றிடமாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. இன்னும் ஈரோட்டை பொறுத்தவரை மட்டுமல்ல, இந்த கொங்கு நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த மாநாட்டிற்கு பாதுகாப்பாக வருகின்ற வாகனங்களை எல்லாம் வழிநடத்தி மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் இளைஞர்கள் என்பதை யாரும் மறக்க கூடாது. அது மட்டுமல்ல, இந்த கொங்கு மண்ணிலே என்ன தவறு நடந்தாலும் இன்றைக்கு தட்டி கேட்பதற்கு காவல்துறை தயங்குகிறது. காவல்துறையிலே இன்றைக்கு அதிகப்படியாக இந்த கொங்கு நாட்டிலே மதுரைக்கு சென்று மதுரையிலிருந்து ஆர்டர் வாங்கி கொண்டு வந்த அதிகாரிகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றார்கள். கொங்கு நாட்டினுடைய நிலைமை, கொங்கு நாட்டிலே பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மதுரைக்கு சென்று அரசாணையை வாங்கி வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு கொங்கு நாடு இருக்கின்றது. இங்க இருக்கின்ற கொங்கு நாட்டு இளைஞர்கள் எந்த தவறு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கின்றார்கள். அப்படி இன்றைக்கு தட்டி கேட்கக்கூடிய இளைஞர்கள் கொங்கு நாட்டு பெண்கள், கொங்கு நாட்டு பெண்கள் இங்கே தங்கமணி அக்கா பேசும்போது சொன்னார்கள், நாங்கள் பெண்கள் கண்ணிலே கண்ணீர் விட்டால் எங்களுடைய ஆண்களுக்கு தாங்காது என்று. கொங்கு நாட்டு இளைஞர்களை பொறுத்தவரை இன்றைக்கு கொங்கு நாட்டு பெண்களின் பக்கம் யாராவது தவறாக நடந்து கொண்டால் அவரை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் கொங்கு நாட்டு இளைஞர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தம்பி, இங்கே மாநாட்டை நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் கொங்கு நாட்டு பெண்களிடத்திலே தவறாக
நடந்து கொண்டார்கள் என்பதற்காக தட்டி கேட்ட என்னுடைய ரத்தம், என்னுடைய தம்பி 4 பேர் சிறையில் இருக்கின்றார்கள், தம்பிகளுக்கு பிள்ளை இருக்கின்றார்கள். அப்படி என்ன உறவு என்று பாராமல் கொங்கு நாட்டிலே எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே தங்களை பற்றி கவலைப்படாமல் சிறைக்கு செல்லுவோம் என்று தெரிந்திருந்தும் கூட அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் இந்த தீரன் சின்னமலையுடைய வாரிசுகளுக்குத்தான் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இன்றைக்கு காவல்துறையும் மற்றவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யாததை நாங்கள் தட்டி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுடைய பணியை பாராட்டுகின்றோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை விசாரித்து பாருங்கள், உண்மையை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தட்டி கேட்பவர்களை எல்லாம் கைது செய்தீர்கள் என்று சொன்னால் தட்டி கேட்பவர்கள் இல்லாமல் போய் வருவார்களா? அதற்கு இந்த கொங்கு சிங்கம் பயந்து விடுமா? கிடையாது. கொங்கு நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த கொங்கு நாட்டு இளைஞர்களுக்கு உண்டு என்பதை எத்தனை முறை சிறை சென்றாலும் சரி, இந்த சிறையை நிரம்பினாலும் சரி, நாங்கள் அதற்கெல்லாம் பயப்படுவதாக கிடையாது. அப்படி கொங்கு நாட்டு இளைஞர்களுடைய ஆதங்கங்களை எல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்திலே நான் இதை சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஈரோட்டிற்கு நினைத்து பாருங்கள். ஈரோட்டிற்கு கடைசியாக அரசாங்கத்திடமிருந்து வந்த நன்மைகள் என்று சொன்னால் ஈரோட்டினுடைய பஸ் நிலையம், IRTT பொறியியல் கல்லூரி, பெருந்துறையிலே நடக்கின்ற மருத்துவ கல்லூரி. அதற்கு பிறகு இந்த ஈரோட்டிற்கு என்ன நன்மை நடந்தது என்று பாருங்கள். கேட்பது ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இந்த 3க்கு அப்புறம் ஏதாவது இங்க நடந்ததான்னு சொல்லுங்க. ஊராட்சி கோட்டை தண்ணீர் வந்ததா? மஞ்சள் வளாகம் வந்ததா? இல்லை சுற்றுவட்ட பாதைதான் வந்ததா? ஈரோட்டில் ஏதாவது பாலம் வந்ததா? என்ன அநியாயம் என்று பாருங்கள். இப்படி இந்த கொங்கு நாடு புறக்கணிக்கப்படுவதை முன்னிறுத்தித்தான் இன்றைக்கு நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். கல்லை கையில் எடுத்துக்கொண்டோம், கல்லுக்கு கமிட்டியை போட்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே பேசியது போல டாஸ்மாக் கடையை விடும் பொழுது கமிட்டி போட்டார்களா? கல்லுக்கான கமிட்டி டாஸ்மாகிலே வருகின்ற வருமானத்தை எப்படி ஈடுகட்டுவது என்று மக்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். கல்லுக்கு அனுமதி தர வேண்டும் என்றால் லாப கணக்கை பார்க்கின்ற நீங்கள் சினிமா துறைக்கு ஏதாவது செய்தால் லாப கணக்கை பார்த்தீர்களா? ஆயிரக்கணக்கான கோடியை சினிமா துறைக்கு செலவு செய்கின்றீர்களே, லாப கணக்கு பார்த்தீர்களா? சாகின்ற விவசாயி கல்லுக்கடை வேண்டும் என்று கேட்டால் லாப கணக்கை பார்க்கின்றீர்கள். அரசாங்கத்தினுடைய லாப கணக்கை பார்க்கின்றீர்களா? உங்களுடைய சொந்த லாப கணக்கை பார்க்கின்றீர்களா? புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இன்றைக்கு கல்லுக்கு அனுமதியை பெற்றே தீர்வோம் என்று நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வாங்கிய வாக்குகளுக்கு பின்னால் கொங்கு நாட்டிற்கு அமைச்சர்கள் படையெடுப்பது எந்த விதமான குறையுமே இல்லை. அத்தனை பேரும் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் கொங்கு நாட்டிற்கு வந்து ஒரு கூட்டத்தை போடுவது, ஏதாவது அறிவிப்பை செய்வது, உறுதியை கொடுத்து விட்டு சென்று விடுவது. என்னென்ன கொங்கு நாடு உங்களுக்கு எல்லாம் மேடையா? நீங்க கொங்கு நாட்டில் வந்து நீங்க ஆட்டம் போடுறதுக்கு இது என்ன உங்களுக்கு அமைச்சு கொடுத்த மேடையா? இங்கே வந்து கண்டதையும் சொல்லிவிட்டு அங்கே டெல்லிக்கு சென்று வடநாட்டு தொழிலதிபர்களோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் உங்க பேச்சை மாற்றிக் கொள்ளுவீர்கள்.
நாங்கள் ஏமாளிகளா? 20,000 கோடி இருக்கின்ற ஏற்றுமதியை 40,000 கோடியாக ஜவுளித்துறை அமைச்சர் மாற்றுகிறாராம். சொல்லிட்டா போதுமா? 20,000 கோடிய 40,000 கோடியா மாத்துக அப்படின்னு சொல்லிட்டா இங்க திருப்பூர், ஈரோடு, கரூர் இருக்கிற அத்தனை பேரும் 40,000 கோடியா ஜவுளி ஏற்றுமதியை மாற்றி விடுவார்களா? அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டாமா? சாயக்கழிவிலே செத்துக் கொண்டிருக்கின்றோம், தினசரி செத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற சாயக்கழிவு பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த விதமான தீர்வும் கிடையாது. அதை பற்றி பேச்சு கிடையாது. தமிழக அரசாங்கத்திடமிருந்து 120 கோடியை அவர் தருகிறாராம். இவர் மத்திய அமைச்சரா, மாநில அமைச்சரா? மாநிலத்திலே 120 கோடியை தருகிறேன் என்று வாக்குறுதியை சொல்லி சென்றிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அமைந்த பொழுது 800 கோடி ரூபாயிலே சாயக்கழிவை கடலுக்கு எடுத்துச் செல்லுவோம் என்று வாக்குறுதியை கொடுத்தீர்கள். அந்த வாக்குறுதி என்னாச்சு? 4 ஆண்டுகள் ஆச்சு. அடுத்த தேர்தல் வரப்போகுது. மறுபடியும் ஓட்டு கேட்டு வருவீர்களா? இதையெல்லாம் தீர்க்காமல் உலக தமிழ் மாநாடு நடத்தினால் வீரன் சின்னமலை உங்களை சும்மா விட மாட்டான். வீரன் சின்னமலையினுடைய அந்த கடவுளினுடைய ஆட்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சங்ககிரியிலும் ஓடாநிலையிலும் ஆட்டம் போட்டவர்களை எல்லாம் வீரன் சின்னமலை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அத்தனை பேரும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீரன் சின்னமலையினுடைய அந்த சபையிலே தண்டனை என்பது நாளை கிடையாது, தண்டனை என்பது இன்றைக்கு. அப்படி இன்றைக்கு சாயக்கழிவு பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த தீர்வும் கிடையாது. விசைத்தறியை பொறுத்தவரை பஞ்சு ஏற்றுமதியை தடை செய்தாக வேண்டும். விசைத்தறியை நம்பி வாழுகின்ற அத்தனை தொழிலாளர்களும், தொழிலை செய்கின்றவர்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் பஞ்சு ஏற்றுமதியை தடை செய்தாக வேண்டும். இருக்கின்ற கூலி கட்டுப்படியாகாமல் கிடக்கின்றது. அதை அத்தனை பேரும் கட்டுப்படியாகின்ற கூலியாக பெற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் இலவச மின்சாரத்தை கொடுத்தாக வேண்டும். விசைத்தறிக்கு இலவச மின்சாரம் அரசாங்கம் கொடுத்தாக வேண்டும். இந்த மாநாட்டிலே அதை தீர்மானமாக நாம் போட்டு வைக்கின்றோம். ஏன் இலவசமா கொடுக்க கூடாது? இலவச டிவி கொடுக்கிறதுனால இந்த தமிழகம் அழியாது என்று சொன்னால், 100 ரூபாய் வேலை வாய்ப்பு திட்டத்தால் இந்த தமிழகம் அழியாது என்று சொன்னால், அங்கே திரைப்படத்துறையினருக்கு அள்ளி அள்ளி வீசுகின்றீர்களே, அதனால் இந்த தமிழகம் அழியாது என்று சொன்னால், அரசாங்க அதிகாரிகளுக்கு 40% கூட்டி கொடுக்கின்றீர்களே, அதனால் இந்த தமிழகம் அழியாது என்று சொன்னால், கண்டிப்பாக விசைத்தறிக்கு இலவச மின்சாரம் கொடுப்பதனால் இந்த தமிழகம் அழியாது. அதை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் இந்த விசைத்தறி தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற இந்த மாநாடு அரசாங்கத்தினுடைய எதிர்கட்சிகளுடைய செவிகளிலே விழ வேண்டும். அப்படி விழுகின்ற மாநாடாக இந்த மாநாடு இன்றைக்கு இங்கே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே நொய்யல் நதிக்காக 1600 கோடியை
செலவு செய்கின்ற நீங்கள் ஏன் எங்களுடைய காவிரி ஆறு சுத்தமாக ஓடக்கூடாதா? பவானி ஆறு சுத்தமாக ஓடக்கூடாதா? எங்க பாட்டனோட காளிங்கராய வாய்க்கால் அது சுத்தமாக ஓடக்கூடாதா? கொங்கு நாட்டிலே முதுகெலும்பாக ஓடுகின்றது அந்த நொய்யல் நதி, அது சுத்தமாக ஓடக்கூடாதா? இதற்கெல்லாம் சில கோடிகள் செலவு செய்யக்கூடாதா? அப்படி இன்றைக்கு விசைத்தறியும் விவசாயத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. விவசாயமும் விசைத்தறியும் இரண்டு கண்கள் போல இரண்டு தொழிலையும் பாதுகாப்பது கடமை என்கிற பாணியிலே இன்றைக்கு இந்த மாநாட்டை நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாநாட்டிற்கு பிறகு இந்த ஜவுளி தொழில் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னார் சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். அப்படி சென்னையிலே மாநாடு நடத்தியும் நீங்கள் இறங்கவில்லை என்று சொன்னால் டெல்லியிலே பார்லிமெண்ட்டுக்கு முன்பும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், போராட்டம் நடத்துவோம். ஜவுளி தொழிலை பாதுகாத்தே தீருவோம் என்பதைத்தான் இங்கே சொல்லிக் கொள்ளுகின்றேன். கொங்கு நாடு புறக்கணிக்கப்படுகின்றது என்பதை முன்னிறுத்தி நடத்துகின்றோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாமக்கல்லிலே மூங்கில்பட்டியைச் சேர்ந்த சரவணன் அங்கே இங்கிலாந்து நாட்டிலே இறந்து போய் 45 நாட்கள் இறந்த உடலை நாம் கொண்டு வர முடியவில்லை. எப்படிப்பட்ட நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். கொங்கு தமிழன் எவ்வளவு கேவலமாக நடத்தப்படுகின்றான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கிலாந்தில் மட்டுமல்ல, அங்கே ராசிபுரத்தைச் சேர்ந்த நம்முடைய இளைஞன் அங்கே வளைகுடா நாட்டிலே இறந்து இன்னும் அந்த உடலை கொண்டு வர முடியாத நிலைமை. இதுதான் இந்திய தேசமும் இந்த தமிழக அரசாங்கமும் கொங்கு தமிழனுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதை. இந்த கொங்கு தமிழன் மரியாதையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் வளர்ந்து வருகின்ற தேர்தல்களிலே வெற்றி பெறுவதை தவிர வேறு வழி கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இன்றைக்கு இந்த ஈரோட்டு மண்ணிலே பூங்காவிலே கேட்கின்ற குரல் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கேட்க வேண்டும். அது வருகின்ற அப்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அதை நோக்கி நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி நம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்ற பின்னாலும் கொங்கு நாடு புறக்கணிக்கப்பட்டால் ஆந்திராவிலே சந்திரசேகர ராவ் மட்டும்தான் உண்ணாவிரதம் இருக்க முடியுமா? அப்படி சட்டமன்றத்திற்குள்ளே சென்ற பின்னாலும் நாம் மதிக்கப்படவில்லை என்று சொன்னால், நீங்கள் கட்டளையிட்டால் ஆந்திராவை போல தமிழ்நாட்டிலும் உருவாகும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி இந்த மாநாடு இங்கே நடத்தப்பட்டாலும், அடுத்து நாம் நடத்த போகின்ற மாநாடு ஓட்டை நோக்கி பயணிக்கின்ற மாநாடாக அந்த மாநாடு இருக்கும். சென்னையிலே நடத்தப்படுகின்ற அந்த மாநாடு கொங்கு நாடு முழுவதிலும் இருந்து அடுத்த ஆண்டு அத்துணை பேரும் கோட்டையை நோக்கி பயணப்படுகின்ற மாநாடாக
சென்னை மாநாடு இருக்கும். அப்படிப்பட்ட திட்டங்களோடு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற நாம் இன்றைக்கு முழுமையாக எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக காட்டியிருக்கின்றோம். அப்படி இந்த கொங்கு நாட்டானால் முடியாதது கிடையாது. அத்தனையும் நடத்தி முடிப்போம். கண்டிப்பாக நம்மால் முடியும். கண்டிப்பாக முடியும் 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 முடியும். நன்றி.